ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துர்கா சாமியார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, சாமி அவர் பூஜை பண்ண வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அந்த பூஜை நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே இந்த சாமியார் சொல்கிறாங்க, இல்லை ரத்த உறவு உள்ளவங்க தான் அவங்க பண்ணணும், ஆனால் நீ இப்படி சொல்கிறத பார்த்தாக்கி நான் அவனா சொல்கிற மாதிரி நீ கேட்டு நட அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சாமின்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி வரக்கூடிய பௌர்ணமியில் நீ பால் எடுத்து நீ அந்த புத்து பக்கத்தில் வை, அப்போ நெளிஞ்சுக்கிட்டு குடிச்சதுன்னா அப்போ நீ பண்ற பூஜையில அதுக்கு சம்மதம்னு அர்த்தம், அப்படி குடிக்க வரலன்னா நீ செய்யற பூஜையை அது ஏத்துக்காதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நாளைக்கு சூர்யாவுக்கு ஒரு ஆபத்து இருக்குது, அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கணும்னா அவன் வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே துர்காவும் சரி அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே சங்கரபாண்டி கேட்டுக்கிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க தாரா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அது கிட்டதுமே தாரா உடனே சாமியாருக்கு ஃபோன் பண்ணி, சாமி அந்த வைரத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களா, எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சாமியாரும் சொல்கிறாங்க, ஆமாம் அந்த வைரம் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. எந்த இடம்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஒரு காட்டு பகுதியை அவங்க சொல்கிறாங்க, அங்கே போனீங்கன்னா அந்த வைரத்தை நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே தாரா பார்த்தோம்னா சங்கரபாண்டியை அழைச்சிக்கிட்டு நாம அந்த வைரத்தை போய் எடுத்துட்டு வந்துடலாம், ஏன்னா மாறி கைக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே சங்கரபாண்டியும் தாராவும் பார்த்தோம்னா வீட்டில் பொய் சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. சூர்யா நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் பாத யாத்திரைக்காக நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சூர்யாவை எதுக்குமா எதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சூர்யா நீ நல்லா இருக்கணும் அதுக்காக தான் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு தாராவும் சங்கரபாண்டியும் கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ ஹாசினி சொல்கிறாங்க, இவங்க அவ்வளோ பெரிய நல்லவங்களாம் கிடையாது, இவங்க எதுக்கு போகிறாங்களோ சரி போயிட்டா போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்கா அவங்க சூர்யாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கவோ, சரி நான் தேவியை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுது அப்படிங்கிறாங்க. நான் தான் இப்போ சொன்னோம்னா நீங்கள் எங்கேயும் போகக்கூடாதுன்னு, நீங்கள் வீட்டில் இருங்க நான் போய் தேவியை விட்டுட்டு வந்துடுன்னு சொல்லவும் உடனே சூர்யாவும் சரி நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் துர்கா பயந்துட்டு போய் அவங்க பார்த்தோம்னா அவங்க ரூமை அவங்க லாக் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் துர்காவோட அக்காவை அந்த மினிஸ்டர் பையன் தூக்கிட்டு போயிருந்தாங்க. அப்போ அவங்க சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் உடனே சூர்யா அவங்கள காப்பாத்துறதுக்காக எப்படி போறதுன்னு பாக்குறாங்க. இப்போ பால்கனி கதவு திறந்திருக்கவும் பால்கனியோட இவங்க கீழே இறங்கி அவங்கள காப்பாத்துறதுக்காக போகும்போது மினிஸ்டரோட பையனோட கதையை சூர்யா முடிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காம நடந்ததுனால அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சூர்யா அவங்க துர்காவோட அக்கா கிட்ட சொல்றாங்க, இந்த விஷயம் நம்ம ரெண்டோருக்குள்ளே இருக்கட்டும், யாருக்கும் தெரிஞ்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் பயத்தோடையே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சூர்யா அவங்க பால்கனியோடய அவங்க மேலே வந்துருந்தாங்க. கரெக்டாக பார்த்தோம்னா இங்கே துர்காவும் கதவு திறக்கவும் அப்போ சூர்யா அவங்க காணலை. பார்த்ததுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ சூர்யா எங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பால்கனி கதவு திறந்துருக்குது. ஒருவேளை பால்கனி கதவு திறந்துருக்குது, இதோட கீழே இறங்கி எங்கேயாவது போயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ரெஸ்ட் ரூம்ல இருந்து சூர்யா வராங்க. உடனே துர்கா கேட்குறாங்க, நீங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு தான் போயிருந்தீங்களான்னு சொல்லும்போது, ஆமாம் நீ தான் என்னை எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேல, அதனால தான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் நான் பயந்தே போயிட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் பயப்படுத, நீ தான் கதவை அடைச்சிட்டு போயிட்டல அப்படிங்கும்போது, இல்லை பால்கனி கதவு திறந்துருந்துல, ஒருவேளை அதோட எங்கேயாவது போயிட்டீங்கன்னு சொல்லி பயந்துட்டு அப்படிங்கும்போது, என்ன துர்கா நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற, பால்கனியோட நான் எப்படி இறங்கி போக முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே துர்காவும் சந்தோஷப்படுதாங்க. நல்ல வேலையை அங்கே நான் பயந்தே போயிட்டு அப்படின்னு சொல்லவும், சரிங்க உங்களுக்கு காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்கா போனதுமே சூர்யா பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டு இங்கே ஒன்றுமே தெரியாத மாதிரிக்கு நம்ம உட்கார்ந்துருக்குறோம், இப்போ என்ன நடக்க போதோ தெரியல, என்ன இருந்தாலும் சரிதான் நம்ம செஞ்ச தப்பு தானே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல. துர்கா ஏற்கனவே இன்னைக்கு வெளியே நீங்கள் போகாதீங்கன்னு சொன்னா, ஆனால் அவள் பேச்ச மாரி நம்ம போனது தப்பு தான், என்ன இருந்தாலும் சரிதான், துர்காவோட அக்காவுக்கு இப்படி ஒரு ஆபத்துன்னு சொல்லி தெரியும் போது நம்மளால எப்படி அமைதியாக இருக்க முடியும், அதனால தானே நம்ம போனோம், ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அவங்க துர்காவோட அக்கா குந்தகையை தான் காட்டுறாங்க. அவங்களும் ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது அப்போ அவங்க அம்மா வராங்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லையம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை ஃபேனு போட்டுருக்குது, ஆனாலும் உனக்கு வேர்த்து ஊற்றிட்டு இருக்குது, அதனால தான் கேட்குறேன், என்ன உன் முகமே கொஞ்சம் பதட்டமாக இருந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களெல்லாம் பிரியணுமே அதை நினச்சி தான் எனக்கு கொஞ்சம் கவலை இருந்துச்சு அப்படிங்கவோ, இது எல்லா பொண்ணுங்களுக்கும் வரக்கூடியதுதான், இதை நினைச்சல நீ பயப்படலாமா, அது மட்டும் இல்லாம சூர்யா எவ்வளவு நல்லவர் பத்தியா, உன்னுடைய கல்யாணத்துக்குள்ள செலவை எல்லாமே அவரே ஏத்துக்கிடுதுன்னு சொல்லிட்டாரு, நம்மளுக்கு எவ்வளவு ஒரு நல்ல மாப்பிள்ளை நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும் உடனே துர்காவோட அக்கா நினைக்கிறாங்க, ஆமாமா சூர்யாவுக்கு இப்போ என்னால இன்னொரு சிக்கல்ல வர மாட்டிக்கிட்டாரு, இப்போ நான் என்ன பண்ணதுக்கோ தெரியலையே, அவர் இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டினது காரணம் நான் தானே, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு குந்தகை ரொம்பவே குழப்பத்தோடையும் பயத்தோடையும்
இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க துர்காவோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ அதை நினச்சலாம் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத, கல்யாணத்துக்கு வர நாள் நெருங்கிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, நல்லபடியாக உனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா துர்காவை தான் காட்டுறாங்க. அப்போ பௌர்ணமிக்கு வந்து நம்ம பூஜையில் வந்து நம்ம கலந்துக்கிடணும், நம்ம விரதம் இருந்துக்கிட்டு நம்ம நெளிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பால் கொண்டு வைக்கணும், அந்த பால் அந்த நெளிஞ்சிட்டு தயவு செய்து குடிச்சிடணும், அப்படி குடிச்சா மட்டும்தான் நான் விரதம் இருக்கிறது அது ஏற்றுக்கிட்டதா அர்த்தம், இல்லைன்னா நான் விரதம் இருக்க முடியாது. ஏன்னா சூர்யாவும் நான் சொன்னாலும் கேட்க மாட்டாரு, அவர் இந்த பூஜையில் வந்து இருக்க மாட்டாரு, அதனால இந்த பூஜை நான் தான் செஞ்சு முடிக்கணும், அப்படி செஞ்சு முடிச்சா மட்டும்தான் அந்த வைரம் வந்து என்னுடைய கைக்கு கிடைக்கும், அதுக்கப்புறமா சூர்யா கிட்ட நான் யாருங்கிற உண்மையை சொல்ல முடியும் அப்படின்னு துர்கா வந்து நினைக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.